நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு வேதம் சொல்கிறது. எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது? பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்ம என்ன செய்யணும்? முதலாவது, நம்ம தேவன் கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் சரியாய் கைக்கொள்ளணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நாம் பரிசுத்தமாய் வாழ சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அது என்ன தெரியுமா? மாயமற்ற அன்புள்ளவர்களாக இருக்கணும், சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும், சுத்த இருதயம் உள்ளவர்களா இருக்கணும், புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும், துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையையும் புறங்கூறுதலையும் ஒழிக்கணும். இவைகளை நம்ம செய்யும்போது பரிசுத்தமான வாழ்க்கைய வாழ முடியும். நாம ஏன் இதெல்லாம் செய்யணும்னு தெரியுமா? நாம அழிவில்லாத வசனத்தினால மறுபடியும் பிறந்தவங்க. தேவன் நம்மை அழிவில்லாத அவருடைய இரத்தத்தை சிந்தி மீட்டிருக்காரு. இயேசுவாகிய மூளைக்கல்லின் மேல நாம ஆவியினால பரிசுத்த ஆசாரிய கூட்டமா ஒரு மாளிகையா கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. பாலடைஞ்ச மாளிகையை போல உங்க வாழ்க்கை இருக்குதா? அப்போ இயேசுவின் மேல உங்க வாழ்க்கை கட்டப்பட இடம் கொடுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறது போல தேவன் உங்க வாழ்க்கைய ஆவிக்குள்ள அழகான மாளிகையா கட்டி எழுப்புவாரு. வாழ்க்கை அழகா மாறும். வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.